ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்தசி திதி காலை 8:55 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 3:42 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 3:42 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா சகுனி அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:55 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக கலியுகாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. மயான கொள்ளை அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. அதாவது இந்த மாசி மாதம் அமாவாசை நாளன்று மயான கொள்ளை அப்படின்னு சொல்லுவா. இந்த மயான கொள்ளை மயான சூறைனா என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த அங்காள பரமேஸ்வரியானவள் அந்த மயானத்திற்குள் செல்வார். அந்த மயானத்திலே எழுந்தருளி அந்த மயானத்திலே அந்த ஆன்ம சாந்தி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆன்மாக்களுக்கும் அம்பிகையானவள் சாந்தி தருகிறாள். அத்தனை ஆன்மாக்களுக்கும் அம்பிகையானவள் மோட்சம் தருகிறாள் என்பது போல ஒரு சடங்கினை இந்த நாளிலே நடத்துவார்கள். இது போக இன்றைய தினம் கரிநாள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும். இது போக இந்த நாளானது ஒரு புரந்தரதாசர் ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:29 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:44 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:50 முதல் காலை 6:28 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:17 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:29 முதல் 7:57 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:25 முதல் பகல் 10:53 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் 2:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கிரிஜா ராம்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை நாளில் ஆலயத்திற்கு செல்லலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே தெரிஞ்சுதான் வீட்டில் அமாவாசை அப்படிங்கிறத நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த நாளிலே ஆலயத்திற்கு சென்று வழிபடலாமா? அதாவது அவர் கேட்கறது என்னன்னா, டெய்லியே நான் காலைல எழுந்த உடனேயே நானும் என்னுடைய கணவரும் இருவருமாக இணைந்து கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணிட்டு தான் வருவோம். இதை தினசரி பழக்கமாக வைத்திருக்கிறோம். எங்களுக்கு தெருவிலேயே கோவில்ங்கிறது இருக்கு, ஒரு பெரிய சிவாலயம்ங்கிறது இருக்கு. நாங்க டெய்லி கோவில்ல போய் அங்க ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு தான் எங்க வீட்டு வேலையே நாங்க பார்ப்போம். இப்படி இருக்கும்பொழுது அமாவாசை நாள்ல தர்ப்பணம் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த முன்னோர் வழிபாடு எல்லாம் பண்ணணும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நாங்க எப்பயும் போல வழக்கம் போல் அமாவாசை நாளிலும் ஆலயத்திற்கு சென்று விட்டு வரலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் தினசரி பழக்கத்தில் வைத்திருப்பதால் சர்வ நிச்சயமாக நீங்க அமாவாசை நாளிலும் அந்த பழக்கத்தை பின்பற்றலாம். காலையில எழுந்தோடனே ஸ்நானம் பண்ணிட்டு காலையில எழுந்து நேராக விடிய காலையிலே நீங்க கோவிலுக்கு போயிடுறீர்கள். காலையில இந்த விஸ்வரூப தரிசனம் உட்பட அந்த தரிசனத்தை எல்லாம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா அமாவாசை நாளிலும் நீங்கள் தாராளமாக ஆலயத்திற்கு சென்று நமஸ்கரித்து விட்டு வரலாம். ஆனால் வந்தவுடன் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாத்தியானிக நேரம்னு சொல்லுவா தெரியுமா? அதாவது நீங்கள் காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டுல வந்து உட்காந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு
மறுபடியும் ஒரு தடவை ஸ்நானம் செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்துவிட்டு மடியாக உடுத்தி கொண்டு அதனை தொடர்ந்து தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டியது. அதற்கு அப்புறம் முன்னோர் வழிபாட்டினையும் மேற்கொள்ள வேண்டியது. இதிலே எந்த விதமான தவறும் இல்லை. இந்த அமாவாசை நாள் ஆலயத்துக்கு போலாமான்னு சொன்னா தாராளமாக செல்லலாம். அமாவாசை நாள்ல உற்சவம் என்றவாள்லாம் இருப்பாளே. இப்ப உதாரணத்திற்கு இந்த நாள்ல பார்த்தா கூட வீட்டு வாசல்லே கூட இந்த அங்காள பரமேஸ்வரிங்கிறது ஊர்வலமா வந்துட்டு இருக்கோம். அமாவாசை நாள்ல பார்த்தோம்னா மேல்மலையனூர்ல அந்த ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளே. அமாவாசை நாளிலே உற்சவம் செய்யக்கூடிய ஆலயங்களும் இருக்கின்றன. நம்ம வீட்டுல முன்னோர் வழிபாடுலாம் முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் சாயங்காலம் போறவாளும் இருப்பா. நீங்கள் தினசரி நான் காலைல எழுந்தோடனே கோயிலுக்கு போறேங்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறதுனால காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியது. காலையிலே ஒரு தடவை குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஸ்நானம் செய்து விட்டுத்தான் நீங்கள் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. அதே நேரத்திலே இந்த நாளிலே உங்கள் வீட்டுல ஒரு சார்த்தம் வருதுன்னே வச்சுப்போமே, வருடந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சார்த்தம்ங்கிறது அந்த நாள்ல வந்துடுறதுன்னு சொன்னா அந்த நாள்ல என்ன பண்ணணும்னு சொன்னா காலையில சார்த்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு செல்ல வேண்டியது. ஆக சார்த்த நியமம் என்பது வேறு. இந்த சன்னவதி முதலான ஒரு 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாட்களுக்குரிய நியமம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார்த்த நாள் என்று வரும் பொழுது சார்த்த நாளிலே அதிகாலை முதலே நீங்கள் அந்த முன்னோர் சிந்தனையோடே இருக்க வேண்டும். அந்த சார்த்தத்தை முடித்து விட்டுத்தான், அதாவது வருடந்தோறும் வரக்கூடிய திவசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த திவசத்தை முழுமையாக முடித்து விட்டு உணவருந்தி விட்டு அதற்கு பிறகு மாலை பொழுதிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது. ஆக சார்த்த முன்னோர் வழிபாடு என்பது வேறு, அமாவாசை முன்னோர் வழிபாடு என்பது வேறு என்பதை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.